ஃப்ரெண்ட்ஸ், உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி நியமிக்கிறத பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோல நீங்க நிறைய விஷயங்கள கத்துக்க போறீங்க. சென்னை உயர் நீதிமன்றத்தின் 55வது தலைமை நீதிபதியாக நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி, ஓகேங்களா? எஸ்.ஏ. தர்மாதிகாரின்னு வச்சுக்கோங்க. அவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. இவரை சுத்தி உள்ள விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி தலைமை நீதிபதியாக யார் இருந்தாங்கன்னா, நீதிபதி மணிந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா இருந்திருப்பாங்க. அவங்க மார்ச் 2ஆம் தேதியோட ஓய்வு பெற்றதை அடுத்து புதுசா நியமனம் பண்றாங்க. யாரு நியமனம் பண்றாங்க அப்படின்ற இத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இவர் என்னவா இருந்தார்னா, கேரள உயர்நீதிமன்றத்தில நீதிபதியாக பணியாற்றி வந்தார். இவர் சொந்த மாநிலம் மத்திய பிரதேசம். ஓகேங்களா? ஜஸ்ட் இது மட்டும் இது ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம் கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம போவோம். இவங்கள யாரு நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாரு. அவர் நியமிக்கிறதுக்கான விதி பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 217. அவர் நியமிக்கிற விதி பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 217. இப்போ என்ன பண்ணுவார்னா, குடியரசுத் தலைவர் இந்திய தலைமை நீதிபதி சிஜேஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா? அவங்க சம்பந்தப்பட்ட மாநில ஆளுநர் இவங்கள கலந்து ஆலோசித்து தான் நியமனம் செய்வாங்க. பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, அரசியலமைப்பு 219 படி கவர்னர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு. ஓகேங்களா? ஒருவேளை ஆளுநர் இல்லன்னா, அவங்களால நியமிக்கப்பட்ட ஒரு நபர் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. இப்ப ரீசென்ட்டா நமக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி, எஸ்.ஏ. தர்மாதிகாரிக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சாங்க. ஓகேங்களா? இதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும்? இது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்திய குடிமகனாக இருக்கணும். அதோட குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் நீதித்துறை அதிகாரியாவோ அல்லது 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் 10 ஆண்டுகள் வழக்கறிஞராகவோ பணியாற்றிருக்கணும். ஓகேங்களா? மினிமம் 10 வருஷம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜெனரலா வச்சுக்கோங்க. ஓகேவா? இவங்கள யார் நியமிக்கிறாங்க பார்த்தோம். குடியரசுத் தலைவர் அப்படிதானே. 62 வயசு வரை இவங்களுக்கு பதவி காலம். இப்போ உங்களுக்கு கொஸ்டின், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய பதவி காலம் எத்தனை அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். நீங்க கம்பேர் பண்ணி தான் படிக்கணும். உச்ச நீதிமன்றத்தையும் உயர் நீதிமன்றத்தையும் கம்பேர் பண்ணி தான் படிக்கணும்னு சொல்லிட்டு, அப்ப இவங்களுக்கு 62 62னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? ஒருவேளை அதுக்கு முன்னாடி அவங்க பதவி காலம் முடிச்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா, கடிதத்தை யார் கொடுக்கணும்? குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். அது எப்படி உச்சநீதிமன்ற நீதிபதி நீக்குவாங்களோ, அதே மாதிரி நாடாளுமன்றத்தில 2 அவைகளிலும் சிறப்பு பெரும்பான்மை மூலமா தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நீக்கப்படும். ஓகேங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. கூடவே நீங்களே இன்னைக்கு புக் எடுத்து படிச்சிருங்க. உச்சநீதிமன்றத்தையும், உயர் நீதிமன்றத்தையும் கம்பேர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஆர்டிகிள் என்ன? யார் நியமனம்? எப்படி நியமிக்கிறாங்க? எல்லா விஷயங்களையும் கம்பேர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான தொடர்ந்து பார்க்கறதுக்காக நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.